நம்ம இந்த நாட்களில் நினைக்கலாம், நம்ம செய்த பாவம் மன்னிக்கவே படாது. நம்ம பாவங்களின் உச்சமான காரியங்கள்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறோம். இனி நம்ம மனம் திரும்பணும்னா கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் மன்னிப்புன்னு ஒன்றை தரவே மாட்டார். அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற பாவங்கள் நம்ம செய்யலை. நம்ம பாவங்கள்லாம் துணிகரமான பாவம், மன்னிக்க முடியாத பாவம் என்கிற விதமாக யோசித்து மனம் திரும்பாமல் இன்னும் அதே பாவ பழக்கத்துக்குள்ளே அடிமைப்பட்டு அதே மாதிரியான காரியங்களுக்கு பழகி அப்படியே நம்முடைய வாழ்க்கை நடைமுறைகளை அப்படியே ரன் பண்ணிட்டு இருக்கோம். கர்த்தருடைய வார்த்தை நாட்களில் நம்மக்கிட்ட பேசுறது மீகா 7:19. அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அடக்குவார், நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். பிரதர் சிஸ்டர், நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நம்ம எப்படிப்பட்ட பாவ பழக்கத்தில் இருந்தாலும் அவர் நம்மளை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். நம் பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டுருவார். இங்கே எப்படிப்பட்ட பாவ சிந்தனை உள்ள பாவம் செய்த ஒரு மனிதனாக இருந்தாலும் கர்த்தருக்குள்ளாக மனம் திரும்புங்க. அவர் சொல்கிறாரு, நம்ம மேலே திரும்பவும் மனது இறங்குவாராம். மனம் இறக்கமாக உள்ள தேவன் தாங்க நம்மளுடைய தேவன். நம்ம எப்படிப்பட்ட பாவம் செய்திருந்தாலும் நம்ம மனம் திரும்பி, ஆண்டவரை என்னை மன்னிச்சு கொள்ளுங்கப்பா, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா என்கிற விதமாக சொல்லும் பட்சத்தில் அவர் நம்மளை ஏற்றுக்கொள்ள அதிக வல்லவராக இருக்கிறார். மனம் திரும்புகின்ற நாட்களில் கர்த்தருக்குள்ளாக சுத்தப்படுங்க. நம்ம வாழ்க்கையில் நம்ம பெற்றுக்கொள்ள தடையாக இருக்கிற நம்ம பாவங்களை விட்டு விலகுவோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையில் நம்ம வாழ்க்கை கர்த்தருக்குள்ளாக சுதந்திரிக்கப்படுவோம். காட் பிளஸ். ஆமென்.